வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். இந்த வாரம் நம்ம அவசியம் பேச வேண்டியது அண்ணாமலைய பத்தி தான். ஸோ கடந்த ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூறாவளி புயல் மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு அவர் அந்த தலைவர் பதவியில இருந்து வெளியில போயிருக்கிறார். ஸோ இதை நிறைய பேர் பல விதமா பேசுறாங்க. நான் இதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். அவருக்கும் நல்லது. ஏன்னா பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு 4 வருஷமா அவருக்குன்னு ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் இல்ல. பர்சனலா அவரோட லைஃப் நிறைய காம்ப்ரமைஸ். ஸோ இவ்வளவும் பண்ணி இன்னைக்கு இளைஞர்கள் அரசியலை திரும்பி பார்க்கணும், அதாவது நான் அரசியல்ல போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அண்ணாமலை பின்னாடி வர வச்சிருக்காரு. அது ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவாங்க, இந்த கட்சி நோட்டாவோட தான் போட்டி, அப்படி ஒரு கட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ற கூடிய அளவுக்கு பேசின எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களே சொல்றாங்க, அதாவது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை தமிழகம் ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கிறார் இந்த அண்ணாமலை. பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாமலைன்னு கடந்த ஒரு 3 வருஷமா தமிழக அரசியல் அண்ணாமலைய சுத்தி மட்டும்தான் இருந்தது. அதாவது அண்ணாமலையுடைய தாக்கம் தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க. ஏன்னா நீங்க நேஷனல் மீடியால பாத்தீங்கன்னாலும் இத பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அவருடைய பேச்சு என்னைக்குமே இருந்தது. சோ அநேகமா இது தொடரும், இன்னும் கொஞ்சம் கூடுதலா அக்ரெசிவா தொடரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்களும் கடந்த 2 நாளா அவரோட இருந்திருக்கிறீங்க, பல நிகழ்ச்சிகளை அவரோட இருந்து கலந்துகிட்டீங்க. சோ உங்களுடைய வியூஸையும் சொல்லலாம். கண்டிப்பா. அதாவது ஒரு விதத்துல அவர் தலைவரா இல்ல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுத்தா கூட, அவர் அந்த ஜனமுடைய ஆண்டு விழால சொன்னார் பாருங்க, ஒரு தலைவரா இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இதை தாண்டி பேச முடியாதுன்னு ஒரு ஒரு பேரிகார்டோடயே பேச வேண்டியது இருக்குல்ல எப்போதும். ஆனா இன்னைக்கு அது இல்லாம இருக்கும். நான் டிஃபென்ஸ் எல்லாம் அவர் எடுத்துப்பாரு, நம்ம அடிச்சு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு வருஷம் நமக்கு எலெக்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா அண்ணாமலை உள்ள இருக்காரா வெளியில இருக்காரா சென்ட்ரலுக்கு போறாரா அப்படின்னு பிஜேபி காரங்க பதறதை விட அதிகமாக கவலைப்படுறது, பேசுறது, எல்லாம் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல இருந்துதான். அதுதான் நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதுதான் அவர் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு சொல்லாங்க. 3 வருஷம் அவர் ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது அவரை சுற்றி, நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அவரை சுற்றிதான் இந்த அரசியல் அப்படின்னு. கண்டிப்பாக. அதாவது ஒரு நாள் பொழுது விடிஞ்சான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு நாள் பொழுது விடிஞ்சு பொழுது போனா அண்ணாமலை என்ன சொன்னாரு, அண்ணாமலை என்ன செய்யறாரு, அண்ணாமலை எங்க இருக்காரு அப்படின்னு அவரை சுத்தி ஒரு பெரிய அரசியல் வட்டம், கருத்துக்கள், அந்த அவர் பேசுற கருத்துக்கு எதிர்கருத்து, இல்ல இது சொன்னது சரியா தப்பான்னு கேட்கறது, இப்படியே விவாதங்கள் போயிட்டு இருக்கிறதும் பேச்சுக்கள் இருக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அது இன்னும் அக்ரெசிவா ஆக போகுது அப்படிங்கிறதுதான் அவர் ஒரு ஹிண்ட் நமக்கு கொடுத்தாரு. இனிமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அண்ணாமலை 2.0 அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரியும் அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாரு. சாதாரணமாவே அவர் பேசினா 10 விஷயம் இருக்கும். அந்த 10 விஷயத்த தரவுகளை செக் பண்றதுக்கே நீங்க இன்னும் கொஞ்சம் படிக்கணும், செய்யணும், அந்த மாதிரி இருக்கும். இந்த எலெக்ஷன் டைம்ல யார் யாரை பத்தி என்னென்ன பேச போறாரு, எப்படி எந்த அந்த ஊர் பிரச்சனைகளை எல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு, 234 தொகுதியில எப்படி இருக்க போகுது, இதுவே இப்போ ஒரு ஆன்சைட்டியா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பை அவர் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பாக்குற. அதுல ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த தமிழக மக்களுக்காக டிஎம்கேயை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் செருப்பை கழட்டி வச்சாரு. எனக்கு நேற்று அந்த ஜனம் ஃபங்க்ஷன்ல கூட நான் அதை தான் பார்த்தேன், அவருடைய காலை தான் பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க தலைவராக இல்ல, நீங்க டெசிஷன் மேக்கிங் இடத்துல இல்ல. எப்படி நம்ம அந்த சபதத்தை இவர் நிறைவேற்ற போறாரு அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது, இன்னைக்கு மாநில தலைவராகி இருக்கிற திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதே மேடையில நம்ம எல்லாம் சேர்ந்து அதை சாதிக்கலாம் அப்படின்னு அவருக்கு செருப்பை கொடுத்தாங்க. அவ்வளவு ஒரு கரகோஷம். அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு தனியாளா ஒருத்தர் கம்பு சுத்திக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு யோசிச்ச இடத்துல இன்னைக்கு ஒரு கூட்டணியோட சேர்ந்து கண்டிப்பாக, என்ன ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சொல்லுவாங்க, தீய சக்தி திமுக, தீய சக்தி கருணாநிதி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த தீய சக்தின்ற டெர்மினாலஜிக்கு
இப்ப கடந்த 2, 3 நாளா இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பொன்முடி அவர்களா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், எவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அது மட்டும் இல்ல. ஏதாவது இந்த கூட்டணிய அறிவிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து நெறைய பேசுறாங்க. அதாவது அதிமுக மேல அவ்ளோ பாசம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அவ்ளோ பாசம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இவங்கெல்லாம் அவங்களோட கூட்டணியில போயிருக்கலாம். இது என்னன்னா, அந்த பயத்த வந்து காமிக்குது. சோ நீங்க வந்து சொன்னீங்க, அண்ணாமலைக்கு வந்து இப்ப தலைவர் பதவி இல்ல. எப்படி அவர் வந்து அந்த சபதத்த நிறைவேத்த போறாரு அப்படின்னு. இப்ப வந்திருக்கிற அந்த தலைவரும் இந்த காம்பினேஷனும் பாத்தீங்க அப்படின்னாலே, நிச்சயமா இதை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வருது. சோ நிறைய வந்து இந்த போட்டி இருக்கு, அந்த போட்டி இருக்கு, உட்கட்சி பூசல் இருக்கு இப்படின்லாம் சொல்லும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு பிணைப்பா இருக்கிறாங்க. அதாவது ஒரு புதிய தலைவரா இருந்தாலும் அவரே சொல்றார், அண்ணாமலை வந்து ஒரு சூறாவளி, நான் வந்து ஒரு தென்றல் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நிச்சயமா அண்ணாமலை வந்து இன்னைக்கு தலைவரா இல்ல அப்படின்றதுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நேத்து கூட கண்டிப்பா. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அண்ணா நான் கட்சியில ஒரு சாதாரண தொண்டன்னா அப்படின்றார். சோ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குது பாருங்க அவருக்கு. ஏன்னா ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அப்படின்னும் போது நீங்க ஒரு பதில சொல்றீங்க அப்படின்னா அந்த பதில் வந்து ஒரு 2 லைன் பதிலா இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க யோசிக்க வேண்டியது 2 பேஜுக்கு யோசிக்கணும். ஏன்னா கண்டிப்பா. இந்த ஸ்டேட்லயும் அது பிரச்சனையை உருவாக்க கூடாது, இந்தியா முழுக்க பிரச்சனையை உருவாக்க கூடாது, மத்த மாநிலத்துல இருக்கிற தலைவர்களுக்கு இது எந்த பிரச்சனையும் உருவாக்க நிறைய வந்து திங்க் பண்ணி பேச வேண்டியிருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு இல்ல வந்து ஒரு சாதாரண உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருந்தால் கூட, கண்டிப்பாக அந்த கருத்தை எள்ளளவும் வெளியில நீங்க சொல்றதுக்கு கூட உங்களால முடியாது. அதாவது இது என்னோட கருத்துன்னு கூட உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்க முடியாது. நீங்க மாநில தலைவரா இருக்கும் பொழுது, டெஃபினட்டா யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட் த சென்டர் அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவர் சொல்லலாம், இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. ஆனா கட்சி இப்படி நினைக்குது அப்படின்னு சொல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது பாருங்க. அது வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டிய நிறைய பேருக்கு குடுக்கும். ஒரு ஒரு காமன் விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டிலா இருக்கணும்னு நினைச்சா கூட இவர் வந்து இதுதான் இதோட விஷயம். இத வந்து நான் சென்டர் இப்படி அணுகுது. நான் என்னோட பார்வை இதுன்னு உங்களோட பார்வைய சொல்றதுக்கு கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம டிஎம்கே மாதிரி இல்லாம பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டு, அது வந்து இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆராசா அவர் பேசினாரு பாருங்க. சொன்னது இவர் என்ன சொன்னாரு சேகர் பாபு, அது அவரோட சொந்த கருத்து. இல்ல அதாவது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு. அதுக்காக அண்ணாமலை வந்து இன்னைக்கு சாதாரண தொண்டரா இருக்காரு அப்படின்றதுனால கட்டுப்பாடு இல்லாம பேசுவாருன்னு இல்ல, கண்டிப்பா. கரெக்டா பேசுவாரு. ஆனா தன்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி அந்த கருத்து மக்களுக்கு வந்து தேவைப்படும். தமிழ்நாட்டுல வந்து இது தேவையான கருத்து, தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து அவரால ஏற்படுத்த முடியும். டெஃபினட்டா இப்ப இருக்கக்கூடிய இன்னொரு இந்த ஒரு ஒரு 10-12 மாசத்துல நிறைய கருத்துக்களை சொல்லுவாரு, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவாரு. இப்ப என்ன அப்படின்னா அவர் வந்து அவர் ஸ்கெடியூல் பண்ண முடியும். நாளைக்கு நினைச்சா இந்த கிராமத்துக்கு போக முடியும், அடுத்த நாள் நினைச்சா இந்த இடத்துல போய் ஒரு மீட்டிங் பேச முடியும், மக்களை சந்திக்க முடியும். இதுக்கு முன்னாடி தலைவரா இருக்கும்போது அப்படி வந்து பண்ண முடியாது. ஏன்னா அலுவலக பணிகள் நிறைய இருக்கும், மத்த பணிகள் இருக்கும், கட்சிக்காரங்களை மீட் பண்ணோம், நிறைய வேலைகள் இருக்கும். இன்னைக்கு வந்து அவர் ஸ்கெடியூல் பண்ணி, ஏன்னா அவர் வந்து அந்த நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், அந்த களத்தை வந்து ரெடி பண்ணிட்டார். சோ இப்ப என்ன பண்ணுவாருன்னா களத்தை ரெடி பண்ண இடத்துல களைகளை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா போக முடியும். சோ இது ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவா வந்து நான் பாக்குறேன். அதனாலதான் இன்னைக்கு வந்து டிஎம்கேவும் சரி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, ஐயோ தலைவரா இருக்கும் போதே இந்த ஆள் நம்மளை போட்டு இந்த அடி அடிச்சானே, இன்னைக்கு வந்து ஒரு தொண்டனா ஊர் ஊராக போக போறார், தெரு தெருவா போக போறார், என்ன அடி அடிப்பார், நம்மளை எப்படி நார் அடிப்பார் அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான். இந்த நேரத்துல மக்கள் ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கணும். நம்மள வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரவுடிசம் நடக்கும், கொள்ளைகள் நடக்கும், இந்த பாலியல் தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். ஆனா இன்னைக்கு ஆட்சி செய்யறவங்களே, அதுல இருக்கக்கூடிய அமைச்சர்களே அப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க ரீசெண்டா பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு என்னன்னா, இவர்தான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த மகளிர் கல்லூரிகள்ல போகும்போது அங்க இருக்கிற பெண்களை எப்படி பார்த்திருப்பார், அங்க இருக்கக்கூடிய உண்மையில சார் அது வந்து ப்ரொஃபசர்ஸ வந்து எப்படி வக்கரத்தின் பார்த்திருப்பார். உச்சம் சார். அது வக்கரம்னு சொல்லுவோம்ல. அந்த மனதுல இருக்கக்கூடிய வக்கரத்தோட உச்சம்.
நீ எப்படி எங்களை எல்லாம் பார்த்திருப்ப அப்படின்னு வந்து நமக்கு வந்து உடம்பே கூசக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பிட்ட எடுத்து போட்டு அதை மட்டும் வச்சு ஒருத்தரை எதிர்க்க கூடாது அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து அவர் பேசின அந்த வீடியோவோட பேஸ் எடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல போகுது. அதுல வந்து இன்னும் கேவலமா பேசியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சட்டிலா பேசின விஷயம் இந்த சைவம் வைணவம்ன்ற விஷயம். இந்த இதுவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டமே எதற்காக அப்படின்னு சொன்னா செக்ஸ் ரிலேட்டடா அதுல வந்து வைணவம் சைவத்தை வச்சு இவங்க பேசுறாங்க. இது வந்து அடல்ட்ஸ் ஒன்லி மீட்டிங்னு அவங்க நடத்துவாங்களாம். அந்த மீட்டிங்ல இந்த மாதிரி வக்கரங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளப்படும். அந்த வக்கரத்தினுடைய ஒரு பிட்டை தான் நம்ம பொதுவெளியிலேயே பார்த்திருக்கிறாங்க. அந்த வக்கரத்தை பேசக்கூடியவர், அந்த அசிங்கத்தை பேசக்கூடியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அண்ட் இந்த சட்டசபையில அமைச்சரா இருக்கிறாரு. அதுதானே முக்கியம். அமைச்சரா இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, கட்சி என்ன செஞ்சுச்சு? அவரை வந்து கட்சியில இருக்கக்கூடிய, அதாவது எப்படி இவரை வந்து கட்சியில இருந்து பொருளாளர்ல இருந்து எடுக்கிறதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த காரணம் கிடைச்ச உடனே இதை வச்சு நீங்க பொருளாளர்ங்கிறது உங்க கட்சிக்குங்க, இன் வாட் வே இட் இஸ் கோயிங் டு கிரியேட் இம்பாக்ட் இன் காமன் பப்ளிக், அதை யோசிக்கணும்ல நீங்க. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவர் அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி இருந்தேன்னா நம்ம அதை சொல்லலாம். நூபுர் சர்மா, நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, அந்த லேடி சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அந்த அம்மாவை ஊரா அடிச்சு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போய் அதற்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற அளவுக்கு கொண்டு போன நீங்க, வெக்கமே இல்லாத கூட்டணி கட்சிகள், அவர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருக்குதா? சொல்லுங்க பாப்பா. நீங்க எல்லாரும் பை பர்த் ஹிந்து தானே, நீ ஹிந்துவாவே இல்லாம கூட இரு, ஆனால் ஒரு மதத்தை பற்றி அந்த மதத்தில் உள்ள அந்த 2 செக்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம், துணிச்சல், அதுவும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல அதை கூட தட்டி கேட்க முடியாம எனக்கு ஓட்டு கிடைச்சா போதும், சீட்டு கிடைச்சா போதும், நான் எந்த எல்லைக்கு வேணா கீழே இறங்கி போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. எத்தனை கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர் பேசினதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். இல்ல, இத வந்து கேட்கலாம். அதாவது மதத்தை விட்டுருங்க மேடம். அதாவது ஒரு என்ன சொல்றது, அது அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு கூட அருவருப்பா தான் இருக்குது. சோ அதனால இப்ப அடுத்தவன் பாக்குறவன் என்ன பண்ணுவான், நாளைக்கே இதே அமைச்சர் அவரோட மனைவியோட வெளியில போறாருன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறவெல்லாம் என்ன நினைப்பான், அப்போ இவர் வந்து ஸ்டாண்டிங்கா இல்ல வந்து படுக்கிற பொசிஷனா, இவர் வந்து பட்டையா நாமமா, அவங்க வீட்டு பெண்ணுங்களை, அவங்க பையன் இல்ல அவன் பையன் வந்து அவன் ஒய்ஃபோட வெளியில போறான்னு வச்சுங்களேன், நாளைக்கு அவன் கட்சிக்காரனே அப்படித்தானே பாப்பான். அவங்க கட்சிக்காரன், நீ வெளியில இருக்கணும்னு விட்டுடு, நீ ஹிந்துவை விட்டுடு, உங்க வீட்டு பெண்ணுங்களே நாளைக்கு வெளியில போகும்போது நீங்க பேசினத அந்த பெண்களை கம்பேர் பண்ணி இவங்க வந்து எப்படி இருப்பாங்க, வீட்டுல வந்து நாமம் போடுவாங்களா இல்ல வந்து பட்டை போடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எடுத்துரும். இது இப்படி நடந்துட்டே இருக்கும்போது இன்னொரு ஒரு அமைச்சர் வந்து பேசுறாரு திருவண்ணாமலை, சோலி கே பீச்சே கியா ஹை, இந்து கடவுள்களை மையப்படுத்தி. அதுதான், அதாவது உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த சுதந்திர நாட்டுல, இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எங்களுடைய பேச்சு சுதந்திரம் உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி எங்களுடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கிறது உங்களோட கடமை. நீங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க முடியாது. நான் சுதந்திரம் தானங்க, எனக்கும் சுதந்திரம் உனக்கும் சுதந்திரம்னு. உன்னுடைய சுதந்திரம் என்னோட மூக்கு பக்கத்துலதான், மூக்க தொடர்றது இல்ல. அப்ப என்னுடைய உணர்வுகளை ஹர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமை கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஹோல்டிங் அ பொசிஷன், அந்த அதிகாரம் தானே உங்களை இதை செய்ய வைக்குது. இன்னும் 10 மாசத்துல உங்க அதிகாரம் எங்க போகுதுன்னு நாங்க பாக்குறோம். இல்ல, இத வந்து நான் மதமா கூட பாக்கல. ஆனா இவங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு அமைச்சர்களா இருக்கிறாங்க. இப்படி பேசும்போது அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன செய்திய சொல்றீங்க? அடுத்த தலைமுறையை நீங்க எப்படி உருவாக்குறீங்க? அந்த வீடியோல அவரே சொல்றாருங்க, அந்த நீங்க இப்ப சொன்ன உடனே ஞாபகம் வருது, அந்த வீடியோல அவரே சொல்றாரு, இந்த மாதிரி கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா, அதுக்குதான் இந்த மாதிரி கூட்டங்கள் போடுறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க கேட்டீங்கல்ல ரொம்ப வருத்தமா, என்ன அடுத்த தலைமுறைக்கு என்னன்னு, அவங்க இததான் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த வக்கரங்களை தான் மாற்ற வேண்டும்னு இருக்காங்க. அதுலதான் ஒரு சிலர் வந்து ரொம்ப அறிவாளியா வந்து உட்கார்ந்து
மீடியாக்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு. டிகேல இருக்கிறவங்கள டிஎம்கே ஒரு பெண்ணை கொண்டாடுது அப்படின்னா இந்த மாதிரி வக்கரங்களுடைய பின்னணியில தான் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணாதா? இதுக்குதான் வந்து கல்வித்துறைக்கு 40,000 கோடி பட்ஜெட் போடுறாங்களா? தமிழகம் எல்லாத்துலயுமே முதலிடம் சொல்லி 40,000 கோடியை போட்டு இந்த மாதிரி ஒரு வக்கிரமத்தையும் ஒரு இழிவான புத்தியும் இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த அமைச்சர்கள் பாடுபடுறாங்களா? இதுக்குத்தான் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அதாவது இதுக்கு முழு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா, இவங்களை ஓட்டு போட்டு இந்த பதவிக்கு எடுத்துட்டு வந்த மக்கள். இதை வந்து மக்கள் யோசிக்கணும். ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா இப்படி பேசுறாங்க, இன்னொரு அமைச்சருடைய ஒரு ஆடியோ வெளியில வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு ரவுடிசம், அதாவது ஒரு ரவுடி அவனோட பாஷையில இதை பேசுறாங்க. அதாவது பின்னாடி வந்து இவங்க இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, ரவுடிசம் பண்றாங்க, பல கொலைகள்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து அதாவது நான் திரும்ப 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 சொல்றது, நீங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க? அடுத்த தலைமுறை வந்து உங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்க போறாங்க? தமிழகத்தை எங்க கொண்டு போறீங்க? அதுக்கு காலம்தான் சார் பதில் சொல்லணும். இதை எல்லாத்தையும் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதுதான் இன்னைக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வேலையாக இருக்குது. இன்னைக்கு வந்து அதாவது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இது வந்ததுன்றத ஒரு அரசியல்வாதிகள் யோசிச்சா கூட சரி, தன்னுடைய எதிர்கட்சியா யோசிக்கிறாங்கன்னா, ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பதறுது சார். இல்ல, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா சார்? ஒவ்வொரு அந்த ஊடகவியலாளரா இருக்கக்கூடியவங்களும் இந்த சமூக ஆர்வலர்களும் சொல்றாங்க, இது வந்து பொருந்தாத கூட்டணி, இது முரண்பட்ட கூட்டணி. வந்து ஏடிஎம்கே பார்த்து அண்ணாமலை என்ன சொன்னாரு, பிஜேபி என்ன சொல்லுச்சு, சி.வி. சண்முகமும் முனுசாமியும் இவங்களை என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பேசுறீங்களே. காங்கிரஸை பற்றி நீங்க என்னெல்லாம் பேசியிருக்கீங்க? டிஎம்கே என்னெல்லாம் பேசியிருக்குது? மதிமுக டிஎம்கே என்னெல்லாம் பேசியிருக்கு? இது மக்கள் நல கூட்டணின்ற பேர்ல விசிக்காக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், டிஎம்கே என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க? இவ்வளவு ஏன் சார் அங்க லோவர் லெவல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி நாம் தமிழர்ல இருக்கும்போது நீங்க எப்படியெல்லாம் பேசுனீங்க? நீ வந்து டிஎம்கே மட்டும் உயர்த்தி பேசினால் கூட சரி போ, பொழப்புக்கு ஏதோ பண்ணிட்டேன்னு விடலாம். ஆனால் நீங்க தனி மனித தாக்குதலாக ஸ்டாலினை பத்தி, உதயநிதியை பத்தி, கருணாநிதியை பத்தி, சக்கர நாற்காலியில் அவருடைய வயது அந்த முதிர்வு காரணமாக சர்க்கர நாற்காலியில வரதை பத்தி நீ என்னதான் பேசியிருக்கீங்க? இது மாதிரி ஒரு பிஜேபி காரன் கூட டிஎம்கே பார்த்து பேசினது இல்ல. அப்போ நீங்க போட்டதெல்லாம் பேசினதெல்லாம் எடுத்து காமிச்சா நீங்க எங்க கொண்டு போய் மூஞ்சிய வச்சுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஏன் பதறுது? இந்த கூட்டணி ஒத்து வந்துட்டா நமக்கு தினம் தினம் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் கிடைக்காது. அப்ப நம்ம அதெல்லாம் எப்படி தடுக்கிறது? அது வந்து அவங்களையும் அறியாமையே அது ஒரு வெறுப்பாக பேச்சாக வெளியில வருது அப்படிங்கறத நாம இந்த ஒரு முந்தா நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, இத வந்து மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி யார் எதை பேசுனாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஏன்னா அவங்க பேசுறது, நிறைய பேர் இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க வந்து அந்த மீடியா வெளிச்சத்துல வரணுன்றதுக்காக பேசுவாங்க, இன்னொன்னு அவங்களுடைய வயிற்று பிழப்புக்காக பேசுவாங்க. ஆனா மக்கள் வந்து நீங்க ஒரு முறை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் கஷ்டப்பட வேண்டியது நம்ம தான். இப்ப பண்ண தப்புக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு தமிழகம் ஒவ்வொரு துறையிலையும் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது ஒரு அமைச்சரே எப்படி அசிங்கமா பேசுறாரு, ஒரு அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடிசத்தை வந்து எப்படி ஊக்குவிக்கிறார், எப்படி ரவுடிகளோட வந்து தொடர்பு இருக்கு, ஒவ்வொன்னும் வந்து நீங்க அதாவது பிராக்டிக்கலா நீங்க வந்து பாக்குறீங்க. இதனால அஃபெக்ட் ஆக போறது யாரு அப்படின்னா நம்ம தான். சோ அதனால நான் சொல்றது வந்து இந்த கூட்டணி, நான் வந்து இந்த அரசியலுக்காக மட்டும் பேசல, பாஜக அதிமுக கூட்டணின்றது மட்டும் பேசல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்கல்ல அந்த தீய சக்தி திமுக, அந்த ஆட்சி நல்லா இருந்தா நிச்சயமா பாராட்டுவோம். ஆனா அந்த ஆட்சியினால தமிழகம் எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அவங்க எப்படியெல்லாம் நாடகங்கள் நடிக்கிறாங்க, மக்களை மனமாற்றம் செய்யறதுக்காக உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை வந்து சொல்றாங்க. அதாவது இந்த உண்மைக்கு புறம்பா பேசி மக்களை மனமாற்றம் செய்யறதுல திமுக வந்து டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக செயல்படுறது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டம்.
ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வெளியே வருது. இத மக்கள் தான் பார்த்துக்கணும், மக்கள் தான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு அணியில வந்து இணையணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம். அது யாராக இருந்தாலும் சரி. கண்டிப்பா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிரி, ஒரு அழிக்கக்கூடிய, அகற்றக்கூடிய ஒரு சக்தி எது அப்படின்னா திமுக. சோ அதற்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாரும் ஒரு பக்கம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வலிமையை சேர்க்கும். கண்டிப்பா அந்த நேரத்துல மக்கள் மனதிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரணும். இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது மக்கள் மனதுல நிச்சயமா அந்த மாற்றம் வரும். வரக்கூடிய தேர்தல்ல ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நோக்கி நாமளும் பயணிப்போம் சார். தொடர்ந்து இந்த மாற்றம் வருவதற்கு நம்ம வந்து ஒரு சின்ன அணில் மாதிரி உள்ள வேலைய தொடர்ந்து நாமளும் செய்வோம். மக்களுக்கு அதாவது இது வந்து தானால ஒரு நாள் நைட்ல நடந்துராது. மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். அதற்கு நம்மால ஆனத நம்ம செய்யணும். நிச்சயமா தொடர்ந்து நம்மளுடைய வேலையை செய்வோம். அதாவது இந்த அரசியல்வாதிகளை மட்டுமே நம்ம வந்து குற்றம் சொல்றதுல பிரயோஜனமே இல்ல. மாற்றம் வேணும் அப்படின்னா அது மக்கள் மனதுல தான் வரணும். அந்த மாற்றம் உங்க கையில தான் இருக்கு. அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.